ஆப்பிரிக்காவில் என்னதான் நடந்துட்டு இருக்கு? அதுலேயும் குறிப்பாக பிரான்சினுடைய படை இப்போ ஆப்பிரிக்க நாடான நைஜர்லேருந்து வெளியேறாங்களாமே. என்ன விக்கி, ஆப்பிரிக்காவை பற்றி பேச மாட்டியா? அவ்வளோதானா? 9 பாகங்களுடன் முடிவடைந்து விட்டதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. 10, 11, 12 இப்படி நிறைய பாகங்கள் போடணும். அப்போ இது பாகம் 10. நைஜரில் புதுசாக சில திருப்பங்கள் வந்திருக்கு. புர்கினா ஃபாசோ, இப்ராஹிம் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இப்ராஹிம் அவர்களை ஆட்சியிலிருந்து எடுப்பதற்காக மறுபடியும் ஒரு இராணுவ புரட்சி செய்யப்பட்டது. ஆனால் இப்ராஹிம் அவர்களுக்கு தெரிஞ்சதுனால புர்கினா ஃபாசோவில் மீண்டும் இப்ராஹிம் அவர்களே தலைவராக இருக்காது. நைஜரில் அமெரிக்காவினுடைய கொடி பறக்கும் போது பிரான்சினுடைய கொடி இறக்கப்படுகிறது. மாலி, புர்கினா ஃபாசோ, இப்போ நைஜர், இந்த 3 பேரும் சேர்ந்து ரகசிய டீலில் ஈடுபட்டு இருக்காங்க. UNGA, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் இதுவரையிலும் லத்தீன் அமெரிக்கா பக்கம் இருந்து வரக்கூடிய சப்தம் ஆப்பிரிக்க நாடுகள் பக்கம் இருந்தும் வந்திருக்கு. என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது நைஜர் ஆப்பிரிக்கா பாகம் 10. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நேரம் இருந்தது அப்படின்னா UNGA, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் புர்கினா ஃபாசோவினுடைய மினிஸ்டர் பேசுகிறார். அப்படி பேசுகிறார்னா தெரிக்க விட்டுட்டார் மனுஷன். புதிய காலனி ஆதிக்கம்னா என்ன, அதனால் ஆப்பிரிக்க மக்கள் எப்படி பாதிப்படைகிறாங்க, இந்த குளோபல் சவுத் அப்படிங்கிறதுலேருந்து ஏன் இதுவரையிலும் ஒரு வாய்ஸ் வெளியில் வரல, இதற்கான மேற்குலக நாடுகள் யார் யார் என்னென்ன செஞ்சாங்க, தங்கத்திலிருந்து யுரேனியம் வரை எப்படி எங்கள் நாட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது 2023 செப்டம்பர் மாதம் நடந்த UNGAல வச்சு வெளாசி தள்ளிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதே UNGAல எல்லாரும் பாராட்டின ஒரு நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஏன்னா குளோபல் சவுத்தினுடைய தலைவரா, குளோபல் சவுத்தினுடைய முகமா மாறி நின்றது இந்தியா தான். இதே இந்தியா தான் G20 நாடுகள் மட்டும் போதாது, ஆப்பிரிக்கன் யூனியனையும் G21 நாடாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி G20ல பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து குளோபல் சவுத்னா என்ன, ஆப்பிரிக்காவினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத உலக நாட்டுக்கு உணர்த்திய நாடு அப்படின்னு சொல்லலாம். அதே இந்தியாவிலிருந்து பல மக்கள் இப்போ ஆப்பிரிக்காவை தேடி போறாங்க, அவங்களுடைய வரலாறு தேடி போறாங்க. அதுக்கு நாமும் ஒரு காரணம். TP ட்ரூப்ஸில் பாகம் 10 வருது. அப்படின்னா புர்கினா ஃபாசோவை பற்றியும் அங்கே நடந்த இராணுவ புரட்சியை பற்றியும் முதல்ல பார்க்கலாம். இராணுவ புரட்சி, இப்ராஹிம் அவர்களே இராணுவ புரட்சி செஞ்சுதான் இப்போ புர்கினா ஃபாசோவினுடைய தலைவராக இருக்கும்போது அதுக்கு எதிராக மேற்குலக நாடுகளுடைய தூண்டுதலின் பெயரில் இப்ராஹிம் அவரை காலி பண்ணுறதுக்கு ஒரு இராணுவ புரட்சி அப்படிங்கிறது நடக்குது. இப்ராஹிம் அவர்கள் நமக்கு நல்லாவே தெரியும். அவர் இந்த தோமஸ் சங்கரா அப்படிங்கிறவருடைய நினைவாக வந்த, இல்லாட்டி தோமஸ் சங்கராவினுடைய மறு உருவம் அப்படின்னு சொல்லி போற்றக்கூடிய ஒரு தலைவர். அந்த இப்ராஹிம் அவர்களுக்கு உளவாளிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. சின்னதாக ஒரு தகவல், இப்ராஹிம் உனக்கு எதிராக ஒரு இராணுவ புரட்சி நடக்க போகுது, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ. இப்ராஹிம் அவர்கள் உஷாரா இருந்ததுனால அந்த இராணுவ புரட்சி அப்படிங்கிறது இப்போது ஒன்றுமில்லாமல் செய்யப்பட்டது. புர்கினா ஃபாசோ இப்ராஹிம் அவர்கள் கர்ஜிக்கிறார், எனக்கு எதிராக ஒரு இராணுவ புரட்சி இருந்துச்சு, அதை நான் தடுத்துட்டேன். ஆனால் இது இத்தோடி முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். சீக்கிரமாக நாங்கள் எடுத்து வைக்க வேண்டிய முடிவுகளை எடுக்க வேண்டும். நாங்கன்னா புர்கினா ஃபாசோ, நைஜர் மற்றும் இப்போ இருக்கக்கூடிய மாலி. 2022 மாலியில் புதிய ஒரு அரசாங்கம் அமைகிறது. இராணுவ புரட்சி தான். ஆனால் அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா புட்டின் அவர்கள். வாக்னர் குரூப் அப்படின்னு சொல்லலாம். வாக்னர் குரூப், புட்டின் அவர்கள் மாலிக்கு பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது பிரான்ஸ் இன்னைக்கு நைஜரை விட்டு துண்டை காணும் துணியை காணும் ஓடிட்டு இருக்காங்க. 1000 லட்சம் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்ணி கோடிக்கணக்கான அமெரிக்க டாலரை வருமானமாக பெற்ற ஒரு நாடு பிரான்ஸ் தான். ஆப்பிரிக்க மக்களுடைய உழைப்பு, ஆப்பிரிக்க மக்களுடைய ரத்தம், இதெல்லாம் சுரண்டி அதிலிருந்து வாழ்ந்த எந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் நாடாக இருப்பது பிரான்ஸ் தான். எப்படி சுரண்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி புர்கினா ஃபாசோவில் ஐநா சபையின் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 லட்சம் குழந்தைகள் படிக்க முடியாது, காரணம் அங்கே இன்செக்யூரிட்டி நிலவுகிறது. சார், இன்செக்யூரிட்டியா? இந்த புர்கினா ஃபாசோ, அதில் ஏற்பட்ட இராணுவ மாற்றங்கள், ஆட்சி மாற்றங்கள், அதுக்கு பின்னாடி இருந்த மேற்குலகம், 8-9 பாகங்களாக நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன விஷயம் புரிந்தது? அந்த நாடு, அந்த நாட்டினுடைய வருமானம், இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க? பிரான்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரான்சினுடைய கையிலிருந்து ஒரு 4 to 10 வருடங்கள் மட்டும்தான் சில பல மனிதர்களிடம், சில பல தலைவர்களிடம் புர்கினா ஃபாசோ சிக்கி இருக்கு. மீதம் இருக்கும் எல்லா வருடமும் பிரான்ஸ் தான் ஆட்சி செஞ்சாங்க.
ஆனால் அப்படிப்பட்ட அந்த புர்கினோ ஃபாசோவில் மறுபடியும் பிரச்சனை, அதனால் 10 லட்சம் குழந்தைகள் படிக்க போக முடியாதுன்னு சொல்லி ஐநா சபை சொல்வதை எப்படி தெரியுமா நம்பலாம்? என்ன வேணாலும் சொல்லுங்க, அதை கேட்பதற்கு ஒரு மந்தை கூட்டம் தயாராக இருக்கு, நீங்கள் சொன்னால் ஆமாசாமி போடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டத்தை நம்பி மட்டுமே சில பல கதைகள் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த கதைகள் மாதிரி வேணால் நம்பலாம். ஆனால் உண்மை தெரிந்தவர்களுக்கு புர்கினோ ஃபாசோ சுரண்டப்படுகிறது அப்படிங்கிற அந்த உண்மை இன்னைக்கு வீரியமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 4 பள்ளிகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒரு பள்ளியை மூடிட்டாங்க. 38 லட்சம் குழந்தைகள் படிக்கும்போது 10 லட்சம் குழந்தைகள் எங்களால் படிக்க முடியாது, அப்படியே நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தோம்னா எங்களை கொன்னுருவாங்க அப்படிங்கிற பயம் காரணமாகத்தான் 6149 பள்ளிகள் இன்று மூடப்பட்டிருக்கிறது. அத்தனை பள்ளிகளிலும் ஆசிரியர்களும் இருக்காங்க, குழந்தைகளிலும் இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த இடத்துலேருந்து அந்த பள்ளிகளுக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு புர்கினோ ஃபாசோல இந்த மேற்குலக நாடுகள் அவங்களுடைய கட்டமைப்பை அமைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய அடிமைத்தனத்துக்கு பயந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை வழி நடத்துவதற்காக பயம் அப்படிங்கிறத ஊட்டி வச்சிருக்காங்க. அந்த பயத்துக்கு தீவிரவாதம் அப்படிங்கிற பெயர் போட்டிருக்காங்க. அப்படி பெயர் போட்ட தீவிரவாதத்தை கொழுத்து வளர வைக்கிறதுக்கு பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. புர்கினோ ஃபாசோல 10 லட்சம் குழந்தைகளுடைய படிப்பு கேள்விக்குறி மட்டும்தான். ஆனால் இதற்கு காரணம் அங்க இருந்த தலைவர்கள் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கிடையாது, அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மேற்கத்திய நாடுகள். மேற்கத்திய நாடுகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் அங்க செய்ய முடியும். இப்ராஹிம் அவர்களுக்கு எதிராகவே ஒரு இராணுவ புரட்சி வந்துச்சு அப்படின்னா அந்த மேற்கத்திய நாடுகளுடைய பவர் என்ன அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். 31,000 ஆசிரியர்கள் பயப்படுறாங்க, 10 லட்சம் குழந்தைகள் பயப்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் அங்கே 230 பள்ளிகளில் கிட்டத்தட்ட 52,000 மனிதர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 52,000 மனிதர்களும் வேறு நாடுகளிலிருந்து வந்தவங்களான்னு பார்த்தா கிடையாது. இதே புர்கினோ ஃபாசோல வேறு இடங்களிலிருந்து இங்கே வந்து தங்கி இருக்கக்கூடிய மனிதர்கள். ஸோ அந்த புர்கினோ ஃபாசோ அப்படிங்கிறதுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பல பள்ளிகளிலும் மாணவர்கள், மனிதர்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும். நைஜர், இப்போ நைஜரில் நடந்திருக்கிறது. புர்கினோ ஃபாசோல நம்ம பார்த்துட்டோம், முக்கியமான அப்டேட்டாக அது இருந்தது. ஆனால் நைஜரில் நம்ம பார்க்க வேண்டியது, ஜூலை மாதம், ஜூன் ஜூலையில் ஒரு பெரிய இராணுவ புரட்சி நடக்குது. செப்டம்பர் மாதம் வரையிலும் என்னுடைய படையை நான் வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த பிரான்ஸ் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. என்னுடைய படை முழுவதுமாக வாபஸ் வரப்போகிறோம், என்னுடைய படைகளில் இனி யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் பிரான்ஸினுடைய அறிவிப்பு. இந்த அறிவிப்பு அவ்வளோ சர்வசாதாரணமாக நம்ம நீங்கி செஞ்சு விட முடியாது. ஏன்னா நைஜர் இல்லாமல் பிரான்ஸ் கிடையாது. சாஹேல் ரீஜன் அப்படிங்கிற அந்த ரீஜனில் கிட்டத்தட்ட 10லிருந்து 12 ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறது கடந்த சில வருடங்களில் மட்டுமே நடந்திருக்கு. அதில் நைஜர் ரொம்ப முக்கியமானது. மாலிக்கு ரஷ்யா உதவி செஞ்சாங்க, புர்கினோ ஃபாசோ இப்ராஹிம் அவர்களுக்கும் புட்டின் அவர்கள் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 2 நாடுகளும் சேர்ந்து இப்போ நைஜருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மாலி, புர்கினோ ஃபாசோ, நைஜர் இவங்க 3 பேரும் சேர்ந்து ரகசியமாக ஒரு டீல் போடுறாங்க. அந்த டீலின் அடிப்படையில் ஆப்பிரிக்க நாட்டினுடைய வளங்கள் நமக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற புதிய சட்டம் எல்லாமே கொண்டு வரப்பட்டது. பாகம் 9 வரை அதெல்லாமே பார்த்துட்டோம். அப்படி புதிய சட்டம் வரும்போது பிரான்ஸுக்கு தேள் கொட்டிருச்சு. திருடனுக்கு தேள் கொட்டுனா அப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பிரான்ஸுக்கு ஏன் நைஜர் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளம் தான். நைஜர் ஹை குவாலிட்டி யுரேனியம் ஓர், நம்ம சொல்லுவோம்ல இந்த தாது மணல், இந்த யுரேனியம் அடங்கிய தாது மணல் அப்படிங்கிறதுல 5வது முக்கியமான நாடு தான் இந்த நைஜர். ஸோ ஹை குவாலிட்டி யுரேனியம் ஓர் இருக்கக்கூடிய 5வது நாடு நைஜர். அதே நேரத்தில் நைஜர் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த யுரேனியம் அப்படின்னு சொல்லலாம், 4th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த யுரேனியம். பிரான்ஸுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய 15லேருந்து 22% யுரேனியம் எங்கேருந்து தான் வந்துட்டு இருக்கு? இதே நைஜர்லேருந்து தான் வந்துட்டு இருக்கு. பிரான்ஸில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய 56 நியூக்ளியர் ரியாக்டர், 56 நியூக்ளியர் ரியாக்டர், 18 பவர் பிளான்ட்ஸ். இந்த 18 பவர் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய 56 நியூக்ளியர் ரியாக்டர் இதற்கு தேவையான ஃபியூலாக பயன்படுத்தக்கூடிய யுரேனியம் இந்த நைஜரை நம்பி மட்டும்தான் இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2022 மட்டும் நைஜர்லேருந்து எடுக்கப்பட்ட யுரேனியம், அதாவது பிரான்ஸ் எடுத்த யுரேனியம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 17,615 டன். இந்த 17,615 டன் யுரேனியத்தை எடுத்திருக்காங்களே அப்படின்னா நைஜர் தானியா பணக்கார நாடா மாறி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா தலைகீழா மாறி நிற்கிறது நைஜருடைய நிலைமை. நைஜர் செகண்ட் புவரஸ்ட் கண்ட்ரி இன் ஆப்பிரிக்கா, 2வது ஏழ்மையான நாடு. ஆப்பிரிக்காவில் 2வது ஏழ்மையான நாடு எது? இதே நைஜர் தான். ஆனால் அங்கிருந்து யுரேனியம் டன் கணக்கில் எங்கே போயிட்டு இருக்கு? பிரான்ஸுக்கு போயிட்டு இருக்கு. கோல்டு எங்கே போயிட்டு இருக்கு? பிரான்ஸுக்கு போயிட்டு இருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ரொம்ப கீழே இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே நைஜர் தான். ஸோ இந்த நைஜரில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? அப்படி ஒரு இராணுவ புரட்சி ஏற்படுது.
அந்த ராணுவ புரட்சியை செய்த ராணுவ தளபதி சொல்றாரு, இந்த ஆட்சி மாற்றம் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை விரட்டுவதற்கு மட்டும்தான், நம்முடைய அந்த மக்களாட்சி அப்படிங்கிறது சீக்கிரமா கொண்டு வரப்படும், நீங்க கொஞ்சம் பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்லி மக்களை சமாதானப்படுத்துறாங்க. இந்த பிரான்ஸ் உடனே சொல்றாங்க, நைஜர்ல இருக்கக்கூடிய ராணுவ தளபதிக்கு எதிராக நாங்கள் ஒன்றிணைய போகிறோம், எங்களுடைய ஆப்பிரிக்க மக்கள், எங்களுடைய ஆப்பிரிக்க நட்பு நாடுகள் எல்லாரும் சேர்ந்து நைஜருக்கு எதிராக போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய அளவில் ஷாக்கிங்கா இருந்துச்சு. நைஜர்ல இருக்கக்கூடிய ராணுவ தளபதிக்கு ஆதரவாக அங்க இருக்கக்கூடிய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடினார்கள் அப்படிங்கிற அந்த பயம் பிரான்ஸுக்கு கண் முன்னாடி வந்து போனது. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம நைஜர் மக்களை இல்லாட்டி ஆப்பிரிக்க மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது. யூஎன்ஜிஏல வர இதனுடைய அந்த ஒரு சப்தம் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனவே நம்ம என்ன செஞ்சிடலாம், இப்போதைக்கு நைஜரை விட்டு விலகி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்கா, நைஜர் 2 பேரும் ரகசியமாக ஒரு டீலில் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ட்ரோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இதே நைஜருக்குள்ளே இருக்குது. அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ், அதுக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிறது அமெரிக்கா கொடுக்குமோ இல்லையோ, நைஜரில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களும் கொடுப்பாங்க. ஆனால் அடுத்தபடியாக எக்ஸ்பான்ஷன் எதுவுமே அமெரிக்கா மற்றும் நைஜர் இவங்க 2 பேரும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஸோ அமெரிக்காவினுடைய படை இருக்கும் படை அப்படியே இருந்துக்கலாம், புதிய படை வரக்கூடாது அப்படிங்கிறது அங்கே நிபந்தனையாக மாற்றப்படும் போது பிரான்சினுடைய அத்தனை இராணுவ வீரர்களும் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை இராணுவ தளபதி வெளியிட்டிருக்கிறார். இதை ரொம்ப நாளாக எதிர்த்து கொண்டிருந்த பிரான்ஸுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருச்சு, ஒன்று கூடிட்டாங்க. ஏன்னா புர்கினோ ஃபேசோ, மாலி எல்லாருமே சேர்ந்து தான் இதற்கு காரணமாக மாறுகிறார்கள். புர்கினோ ஃபேசோவில் கடைசியாக வந்த அந்த ராணுவ புரட்சியை முறியடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அவர்கள் சொன்னாங்கல்ல, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிற விசாரணை நடத்தப்பட்டது. பிரான்ஸ் அப்படிங்கிறது அம்பலமான உடனேயே இந்த புர்கினோ ஃபேசோ, மாலி, இந்த நைஜர் 3 பேரும் பேசி பிரான்ஸை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த 3 நாடுகளில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய நாடுகளில் இதே மாதிரியான புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சொல்லப்போனால் குளோபல் சவுத் ரொம்ப சூப்பரான ஒரு மாற்றத்திற்கு தயாராகி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். 24 செப்டம்பர், அதாங்க ஒரு 8 தினங்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், 8-10 தினங்களுக்கு முன்னாடி இதே பிரான்ஸ் அறிவிக்கிறாங்க, எங்களுடைய தூதரக அதிகாரிகள் எல்லாத்தையுமே நாங்கள் திரும்ப பெறுகிறோம், இன்னும் 2 வாரத்தில் எங்களுடைய இராணுவத்தை முழுவதுமாக அங்கிருந்து விலக்கி விடுவோம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு தான். அதிபர் மேக்ரோன் அவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை தான். சொல்லப்போனால் பிரான்ஸ் யூட்டர்ன் அடிச்சிருச்சு. இதுக்கு மேலே பிரான்ஸ் இனி ஆப்பிரிக்காவை அவங்களுடைய கண்ட்ரோலில் வைக்க முடியாது அப்படிங்கிற தலைப்புச் செய்திகள் எல்லாமே மேற்குலக நாடுகளால் இப்போதும் பரப்பப்பட்டு வருகிறது. மேக்ரோன் அவர்களுக்கு அரசியலில் இது வாழ்வாசாவா போராட்டம், ஆப்பிரிக்க மக்களுக்கு உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாசாவா அப்படிங்கிற போராட்டம். இதில் வெல்லப்போவது நைஜரா இல்லை பிரான்ஸா? நைஜர்லேருந்து பிரான்ஸ் வெளியேறுகிறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது வியூகங்கள் இருக்குமா, இல்லை வேற ஏதாவது ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்களா? பிரான்ஸ், அமெரிக்கா வெளியேறும்போது இதே நைஜருக்குள்ள வேக்னார் குரூப்பும் ரஷ்யாவினுடைய படையும் வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் ரஷ்யாவை குளோபல் சவுத்தில் அடுத்த ஒரு ஹீரோவா பார்க்குறாங்களே, அதனுடைய தன்மை இன்னும் உயர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவராலாக 2 நாடுகள் இப்போ குளோபல் சவுத்துக்காக போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று இந்தியா, இன்னொன்று ரஷ்யா. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. பிரான்ஸ் இதில் ஏதாவது இரட்டை வேடம் போடுறாங்களா? அமெரிக்காவினுடைய படை நைஜரை விட்டு எப்போது வெளியேறுவார்கள்? அடுத்ததா இப்ராஹிம் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த பாகத்தில் பார்க்கலாம். பாகம் 11க்காக கொஞ்சம் வரலாறை, இது இப்போ நடந்த நிகழ்வு பார்த்தீங்களா, 10வது பாகம் 11ல் வரலாறை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.